Hi students, this is Syed. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தட் மீன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ குரூப் 2க்கான சிலபஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் மீன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இங்கிலீஷில் எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலேஸ் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ் இருந்திருக்கும். தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் இங்கிலீஷ்க்கு செட் ஆகிருக்கும். இதுக்கும் ஆன என்ன மேஜர் டிஃப்ரென்சஸ் ப்ளஸ் இந்த சிலபஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி மார்க் வாங்க முடியும், இந்த மீன்ஸ் இதில் மார்க் வாங்க முடியாது சாத்தியக்கூறுகள் இருக்கா நம்ம ஃபுல்லாக செக் பண்ணேன். ஆஸ் இங்கிலீஷ் ட்ரைனராக நான் சின்ஸ் இந்த ஃபீல்டு ஆல்மோஸ்ட் இந்த டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் சொல்கிறது 2018 நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணும்போது அப்போ ஒரு சிலபஸ், அப்புறம் 2022 ஒரு சிலபஸ், 2024 இப்போ எவால்வ் ஆகிருக்கிற இந்த 3ஆவது டைம் சிலபஸ் மாறி இருக்கு. இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்டாண்டர்டான சிலபஸ் தான். நான் ஆஸ் அ ட்ரைனராக ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஐ வுட் சே லைக் இந்த சிலபஸ் இஸ் ஆக்சுவலி வெரி குட் சிலபஸ். பட் ப்ராப்ளம் எங்கன்னா இங்கே நம்ம ஆஸ்பிரண்ட் வியூவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த சிலபஸ் எப்படி இவங்க பிரிச்சிருக்காங்கன்னு நம்ம முதல்ல டீகோட் பண்ணிடலாம். சிலபஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 7 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யூனிட் கணக்குன்னு சொல்கிற அந்த விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். பார்ட் ஏ கிராமர், பார்ட் பி லிட்ரரி ஒர்க்ஸ், பார்ட் சி போயட்ரி அப்படி இருக்கும். ப்ரோஸ் போயிட்டு அப்படி கிளாஸிஃபை ஆகிருக்கும். பட் இந்த வாட்டி அப்படி இல்லாமல் யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. ப்ளஸ் அந்த மார்க் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு க்ளீனான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த மேஜர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேஜரான ஒரு ட்ராபேக்கும் சொல்லலாம், அட்வான்டேஜும் சொல்லலாம். அதுதான் இந்த சிலபஸ் டிகோடிங் நான் பார்த்தது. இதில் யூனிட் 1ல பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. கான்கார்ட் இஸ் நத்திங் பட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் கான்கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். இது எல்லாமே பழைய சிலபஸ்ல இருந்தது தான். பட் இங்கே புதுசாக வந்தது என்னன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இது வந்து புது ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸோ அதனால இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூ சிலபஸ். பட் வேர்ப்ஸில் மெயின் வேர்ப்ஸ், அந்த வேர்ப்ஸை அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ வேற எதுவுமே பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. வேர்பை வந்து முதல்ல நம்ம வேர்ப்ஸ் தான் பிளைண்டாக படிச்சுட்டு, இப்போ வேர்ப்ஸோட நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை, நம்ம வேர்ப்ஸ் படிக்கும்போது எல்லாம் படிச்சிருக்கணும். இப்போ சிலபஸ் என்ன உள்ளே இருக்கிற அந்த சப்பார்ட்ஸ் வந்து இங்கே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே இருக்கிற மேஜர் சேஞ்ச். அப்புறம் இங்கே கொஷின் டேக்ஸ் ஆல்ரெடி சீன் வர ஹோல் சிலபஸ்லேயே இது இருந்துக்கு. சென்டென்ஸ் பேட்டர்ன், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், ஃப்ரேசஸ், கிளாஸஸ், இது கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பார்த்தா வந்து பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், டைரக்ட்னஸ், சிந்தசிஸ் சொல்கிறது ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை வேறு சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா அந்த சென்டென்ஸை கொடுத்துட்டு இதனால இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும், அந்த மாதிரி சென்டென்சஸ் வரும். மீன்ஸ் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அவங்களே ப்ராக்கெட்டில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். புது சிலபஸ் இங்கே பஞ்சுவேஷன் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம யூனிட் 1 பார்க்குற வரைக்கும், தட் மீன்ஸ் யூனிட் 1 நம்ம செக் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு கிராமரில் கான்கார்ட் சொல்கிறது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் நியூ டைப் அண்ட் அதர்வைஸ் வி கேன் சி லைக் தட். பஞ்சுவேஷன்ஸும் நியூ, சிந்தசிஸ் சொல்கிறது நியூ டைப். மற்ற எல்லாமே ஓல்டாக கொஞ்சம் டீக்ளாஸிஃபை. முதல்ல ஒரு சிங்கிளாக இருந்துச்சு, இப்போ அதை பிரித்து கொடுத்துருக்காங்க. கிராமர் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் ரொம்ப அவங்க அதிகப்படுத்திருக்காங்க. மீன்ஸ் 25 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அதிகமான மார்க் தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் நம்ம வெக்காபுலரி பார்க்கலாம். ஸோ வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல இருந்திருக்கு. கொலோகேஷன் சொல்றது இட்ஸ் அ ஃபிக்ஸட் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் சொல்லுவாங்க. கொலோகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள், I am suffering from fever சொல்கிறோம் பார்த்தீங்களா, suffering from fever. ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேஸ். இது உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்கள் ரூல்ஸ் அங்கே அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஃபிக்ஸட் ஃப்ரேசஸ். ஸோ இதுதான் கலோகேஷன்ஸ்.
idioms and phrases, phrasal verbs, spellings of words. இப்போ புதுசாக ஆட் பண்ணதுன்னா ஸ்பெல்லிங்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது கரெக்டாக நவுனில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் இதுவும் நியூ சிலபஸ் தான். வேர்ட் கிரியேஷன்ஸ் இதுவும் நியூ தான். அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இங்கேயும் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்ததுனால என்னன்னா அவங்க சிலபஸில் எப்படிப்பட்ட லைன் கொடுத்து கூட உங்களுக்கு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. எந்த ஒரு லைன் கொடுத்தும் கூட, அது மீன்ஸ் வந்து இந்த சிலபஸ்லாம் கேட்கணும்னு தேவையில்லை, வேற எந்த ஒரு லைன் கொடுத்தாலும் வரல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், அலிட்ரேஷன் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதுதான் வந்து வெக்காபுலரி, சாரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ வெக்காபுலரி பொறுத்தவரைக்கும் 15 மார்க்ஸ், அதுவும் கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் தான். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட் 10 கொஷின்ஸ்க்கான யூனிட் வந்து லெட்டர் ரைட்டிங். அது மீன்ஸ் லெட்டர் ரைட்டிங் இங்கே அவங்க சொல்லிட்டாங்க எம்சிக்யூ ஃபார்மேட்டில் அவங்க கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்சிக்யூ ஃபார்மேட்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கலாம்னா, ஒரு லெட்டரை வந்து கொடுத்துட்டு ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துட்டு இதில் கரெக்டாக சால்யூவேஷன்ஸ் கரெக்டாக ஃபில் ஆயிருக்கா, கரெக்டான பஞ்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா சொல்லி அதில் மல்டிபிள் சாய்ஸில் இருக்கும். அதுதான் என்னோட கெஸ். இது வந்து இதுக்கு முன்னாடி மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ அதில் பார்க்கும்போது எப்படின்னா ஒரு லெட்டர் ரைட்டிங் ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் எரர் ஸ்பாட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம லெட்டர் ரைட்டிங்கோட நல்லா சொல்கிறது என்ன ஃபார்மேட் என்ன சின்டாக்ஸ் தெளிவாக நான் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் ஜம்பிள் சென்டென்ஸ், பேரா ஜம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி ஈஸி தான். 4 சென்டென்சஸ் ஆர்டர் சேஞ்ச் ஆகி இருக்கும், அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பிளாங்க், சப்ஸ்டியூஷன்ஸ், மேக்கிங் குவரிஸ், இன்ஃபரன்சஸ் இது எல்லாமே இதுக்கு ரிலேட்டடான டாபிக் தான், அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இது ஒரு புது யூனிட். ஆக்சுவலாக இது லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, பட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம், அஃபிஷியல் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ட், ஜிஓ சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஒன்லி பேசிக்ஸ், ரொம்ப உள்ளே போக தேவையில்லை, ஒன்லி பேசிக்ஸ். ஸோ இதுலேருந்து 10 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது ரொம்ப சூப்பராக சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி யார் ஃப்ரேம் பண்ணாங்க தெரியல, பட் தே ஹேவ் ஃப்ரேம் வெரி வண்டர்ஃபுல்லி. எப்படின்னா அன்சீன் பேசேஜ் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்கிற அந்த டாப்பிக்கை புக்லேருந்து எங்கேயும் டெக்ஸ்ட் புக்லேருந்து வராது, அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நியூஸ் பேப்பர் ஹெட்லைனு, எடிட்டோரியல், கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸு, கொஷின் டைப்பும் எப்படி ஸ்ட்ராங் கொஷின்ஸும் வரும், வீக் கொஷின்ஸும் வரும், மேட்ச் த ஃபாலோயிங் கொஷின்ஸும் வரும், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். என்னோட கெஸ் கரெக்டாக இருந்தால் 2 பேசேஜ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பேசேஜ்க்கு 10 கொஷின் வீதம், 2 பேசேஜுக்கு 20 கொஷின் அந்த ஒரு ஆங்கிளில் கண்டிப்பாக இருக்கும். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன், வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் தான் மொழிபெயர்ப்பு நம்ம சொல்லுவோம். மீன்ஸ் மேபி அவங்க தமிழ் கொடுத்து இங்கிலீஷ் நம்ம கேட்கலாம், இல்லை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கூட தமிழில் கேட்கலாம். ஸோ சென்டென்ஸ் இங்கிலீஷ்குள்ளே கொடுத்துருப்பாங்க, நம்ம வயசை தமிழில் சேஞ்ச் பண்ணும். அது வந்து எம்சிக்யூ டைப்பில் இருக்கும். அதே மாதிரி தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் மேபி இது 5 கொஷின்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓரளவு மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்த முக்கியமான சேஞ்சு யூனிட் 7 லிட்ரரி ஒர்க்ஸோட தட் மீன்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப திருப்பி இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா வந்து SLC ஸ்டாண்டர்ட் அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது புக் ஸ்கூலில் இருந்தால் வந்தாகணும், அவுட் ஆஃப் புக் போக சான்ஸே கிடையாது. ஸோ யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நிறைய போயம்ஸ், ஏகப்பட்ட போயம்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சில பழைய போயம்ஸை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. இல்லை ப்ரோஸும் ஏகப்பட்ட ப்ரோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சில இதை ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவங்க நோட் கொடுத்துருக்காங்க என்னென்னா சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ 7 யூனிட்டும் பார்த்துருக்கோம். யூனிட் 1 சொல்கிற கிராமர், 2 vocabulary, 3 ரைட்டிங் ஸ்கில்ஸ், 4 டெக்னிக்கல் டேர்ம்ஸ், 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், 6 டிரான்ஸ்லேஷன், 7 லிட்ரரி ஒர்க்ஸ். உண்மையாகவே ஒரு இங்கிலீஷ் ஒரு ட்ரைனராக நான் இந்த சிலபஸ்க்கு நான் என்ன சொல்வேன்னா, the syllabus is comparatively tough when compared to old syllabus. old syllabus கம்பேர் பண்ணுறப்ப இது ஈஸின்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் டஃப் தான். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இப்போ 90+ எடுக்க வாய்ப்பு இருந்துச்சு, ரைட்டா? 100க்கு 90+ கொஸ்டின்ஸ் ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க. இந்த வாட்டி ஏகப்பட்ட செக்மேட்டிங் இருக்குது. ஏகப்பட்ட செக்மேட் சொல்கிறது உங்களை 80-90 கிராஸ் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட
பேரியர்ஸ் வந்து சிலபஸில் இருக்குது. அதை நான் வந்து ஓப்பனாக சொல்லணும். நிறைய பேர் வந்து இன்ஸ்டியூட்ஸ் என்னன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை பழைய சிலபஸ் தான் சொல்லி ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆஸ் ஒரு ட்ரைனராக இட்ஸ் மை டியூட்டி டு சே என்னென்ன டஃப்னஸ் கொஷின்ஸ் இருக்கலாம் நான் இப்போ சொல்லிடுறேன். எங்கள் டஃப்னஸ் எங்கே அதிகமாக வரும்னா இந்த யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கிற கொஷின் கண்டிப்பாக என்னோட கெஸ் கரெக்ட்னா இல்லை இந்த கொஷின் கண்டிப்பாக கொஞ்சம் ரிலேட்டிவாக டஃப்பாக இருக்கும். இந்த யூனிட் 5ல இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டிவாக டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து அன்சீன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க புக்லேருந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே உங்களுக்கு ரீடிங் ஸ்கில் இருந்தால் தான் கரெக்டாக அவங்க ஆன்சர் பண்ண முடியும். லாங் பசேஜ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வெக்காபுலரி பொறுத்த வரைக்கும் இங்கே 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவேஷன் அப்ரிவேஷன்ஸ் இதுவுமே புது யூனிட் தான். இதில் அப்ரிவேஷன் சொல்கிறது அவங்க என்னென்னு கேட்கலாம். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அவங்க மீனிங் கொடுத்தது அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட் கேட்டுடலாம். ஸோ இது அவங்க என்ன மீனிங் வேணாலும் கேட்கலாம், என்ன மீனிங் கேட்கலாம், எந்த ஆப்போசிட்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஸோ தே ஹேவ் ஃபுல் ரைட்ஸ் டு ஆஸ்க். இப்போ என்ன ஆயிருக்குன்னா கொஷின் ஃப்ரேம் பண்ணுறவங்கள கொஷின் ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கு சிலபஸ் ஹேஸ் பின் மச் ரிலாக்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு கெடு மாதிரி இருக்கும், இதுக்குள்ளே தான் எடுக்கணும் கொஷின்ஸ், இந்த கிரிட்டீரியாக்குள்ளே தான் எடுக்கணும்னு சொல்லி பழைய சிலபஸில் இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி அவங்க கிரிட்டீரியா எதுவும் வைக்கல. ரொம்ப சிலபஸை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுக்கு எப்போ ட்விஸ்ட் பண்ணி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் திரும்பி இட்ஸ் நாட் அண்ட் சஜஷன், இட்ஸ் அ வார்னிங் ஐ வுட் சே. என்னன்னா வந்து இந்த சிலபஸை வந்து இப்போ எனக்கு இங்கிலீஷ் தான் வரும், தமிழ் எனக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கிலீஷே இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த இயர் 2025 குரூப் 2க்கு. பட் கண்டிப்பாக இது வந்து 1-2 மந்த்ஸில் இல்லை ஒரு வாரம் 2 வாரத்தில் கண்டிப்பாக இதை முடிக்க முடியாதுங்க. ஆஸ் ஒரு ட்ரைனராக ஐ ஷுட் சே கண்டிப்பாக இதை முடிக்க முடியாது. 4-5 மந்த்ஸ் மினிமம் தேவைப்படும். சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்குது. கிராமர் டாபிக்ஸும் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா கிராமர் பொறுத்தவரைக்கும் எப்படி வேணாலும் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஆத்தர் புக் படிக்கணும். ஸோ இது நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். பழைய சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்ப இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி. ஆனால் அது டஃப்பும் சொல்ல முடியாது, சேலஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராமருக்கு ஒரு இதுக்கப்புறம் எப்படின்னா நீங்கள் எப்படி மேக்ஸ் பார்க்குறீங்க, ஸோ அதே மாதிரி கிராமர் சேம் 65 கொஷின்ஸ் இங்கே அப்படியே 25 கொஷின் வெயிட்டேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெக்காபுலரியும் நீங்கள் டெய்லி படித்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டிங் ஸ்கில்ஸும் சொல்கிறது அது லெட்டர் ரைட்டிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேபி நம்ம ரிட்டர்னில் படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் அப்ஜெக்டிவ் ஆங்கிள் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்கணும். ரீடிங் பர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரும். டிரான்ஸ்லேஷனும் அப்படி ப்ராக்டிஸ் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து வர மாதிரி தான் இருக்குது. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் இது படிக்கிற மாதிரி தான். ஏன்னா சிலபஸ் ரொம்ப வாஸ்ட்டாக அதுக்கு இருக்குது. ஸோ அதுவும் படிக்கணும். கன்க்ளூஷன் என்னன்னா வந்து இங்கிலீஷ் சிலபஸ் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் இங்கிலீஷ் சிலபஸை ஈக்குவலைஸ் பண்ணிட்டீங்க தமிழ் சிலபஸ்க்கு, அது ஓகே. பட் வந்து இந்த குரூப் 4ல் வெறும் தமிழ் மட்டும்தான் இருக்குது, இங்கிலீஷ் அங்கே இல்லை. ஸோ அதையும் நீங்கள் டிஎன்பிசி கொண்டு வந்தால் ரொம்ப ரொம்ப ஆஸ்பிரன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 பேருக்குமே ஈக்குவல் ஃபேர் சான்சஸ் கிடைக்கும். அதுதான் எங்களோட மெயின் ஒரு சஜஷன். அதுதான் இது வந்து டிஎன்பிசி இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் குரூப் 4ல் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வச்சா ரொம்ப ரொம்ப லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.